இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு தாங்க. ஓகே, இந்த கணக்கு சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். இஃப் ஏக்கு 1 கொடுத்துட்டாங்க, பிக்கு 2, அதே மாதிரி இசட்டுக்கு 26 கொடுத்துட்டாங்க. அப்போது ஏபிசிடிக்கு 1 2 3 போட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இஃப் ப்ளஸ் இம்ப்ளைஸ் ப்ராடக்ட், டிவிஷன் இம்ப்ளைஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இம்ப்ளைஸ் டிவிஷன், ப்ராடக்ட் இம்ப்ளைஸ் மைனஸ். ஓகேங்களா, தென் டி மைனஸ் இ ப்ளஸ் சி டிவிஷன் ஜின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஏக்கு 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏபிசிடிக்கு அதே மாதிரி போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க இவங்க. ஓகேங்களா, இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு டிஇசிஜி அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துறீங்க டி மைனஸ் இ ப்ளஸ் சி டிவிஷன் ஜி. ஓகேங்களா, இப்போது இதுக்கு வேல்யூ ஃபஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, டி நாங்கள் எஜோட்டினா டீனா 5 10 15 20 25 சொல்லுவாங்க. அப்போது டிக்கு 20. ஓகேங்களா, இப்போது ஈக்கு நாங்கள் 5. ஓகே, சிக்கு 3 வரும். ஓகேங்களா, ஜிக்கு 7. ஓகேங்களா, அப்படியே இந்த சிம்பிள்ஸை மாற்றிடுங்க. ஓகேங்களா, மைனஸுக்கு பதிலாக டிவிஷன், ப்ளஸுக்கு பதிலாக நாங்கள் வரணும், ப்ளஸுக்கு பதிலாக ப்ராடக்ட்டு, அடுத்தது நாங்கள் டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ். ஓகேங்களா, இங்கே போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுங்களா, போர்ட் மாஸ் ரூல் படி நாங்கள் வரணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, ஆர்டர்ஸு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனா. அப்போது ஃபஸ்ட் டிவிஷன் இருக்குது, அடுத்து ப்ராடக்ட் இருக்குது, அடுத்து அடிஷன் இருக்குது. அப்போது கண்டினியூஸ் பண்ணிட்டு போயிடலாமா. 20 நாங்கள் வரும் 4 இன்ட்டு 3 +7. ஓகேங்களா, 4 12 12 + 7 = 19. ஓகேங்களா, அவங்க டேரெக்டாக 19 கொடுக்கல, அதுக்கு பதிலாக சிம்பிள் ஆல்ஃபபெட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 19 நாங்கள் வரும். டிக்கு 20னா எஸ்ஸுக்கு 19ங்களா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் தாங்க ஆன்சர். ஓகேங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்ஸ் பியூக்யூ ரெகுலராக பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் ஒரு 6 மாதத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறது தான். ஆனுவல் பண்ணப்படி கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி மோர் டிஎன்பிசி மேக்ஸ் பியூக்யூக்கு மேக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.